நம்ம நடவு செய்கிற நாற்றுங்களுக்கு பார்த்தீங்கன்னா உரம் மேலாண்மை வந்து ரொம்ப அவசியம். அதே மாதிரி வந்து சீட் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய விதை நேர்த்தி செய்கிறது ரொம்ப அவசியம். அந்த விதை நேர்த்தி செய்யும்போது ஆரம்பத்திலே வந்து 5 கிராம் ஒரு கிலோ விதைக்கு நம்ம சூடோமோனாஸை நம்ம விதை நேர்த்தி பண்ணிடுறோம். அதுக்கு மேலே நாற்றை பாகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மண்ணிலை சேர்த்துலேயே வந்து ஒரு ஒரு கிலோ விதைக்கு வந்து 5 கிராம் மறுபடியும் நம்ம இதை பண்ணி அந்த சேத்துலையும் எரு கூட கலந்து நம்ம போட்டுருந்தோம். இதை போட்ட உடனே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுதுன்னா மண்ணில் வரக்கூடிய அந்த வேரழுகள் தண்டலுகள் இந்த மாதிரியான நோய்களையும் இது விதையிலேருந்து அறுவடை வரையுமே நம்மளுக்கு வந்து அந்த குலை நோய் வராமல் எல்லா விதத்திலும் பாதுகாக்குது. அது ஒன்றும் பெரிய விலை கிடையாது. சூடோமோனாஸ்ன்றது வந்து லிக்விட் வழியிலும் கிடைக்குது, நம்மளுக்கு பவுடர் ஃபார்மிலும் கிடைக்குது. இந்த வகையான நம்ம உயிர் உரங்களை வந்து நம்ம வேளாண்மை அறிவிலையும் மற்றும் வேளாண்மை நம்ம உதவி பாப்புலேட்டிவிட்டி நம்மளுக்கு 50% மானியத்தில் நமக்கு கிடைக்குது. இதை கண்டிப்பாக எல்லா விவசாயியும் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துகிற வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்றுகள் வந்து வாலிப்பாக வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு நோய்கள் ஏற்படாமல் நம்மளுக்கு சாதாரணமாக வருங்க. இதை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இயற்கையாக பயன்படுத்தும் போது பல நோய்களுக்கு வந்து பல பூச்சிகள் வராமல் தடுக்கும். ஆனால் நாம் வந்து கெமிக்கலில் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த உயிர் பூச்சிகள் எல்லாத்தையுமே சேர்ந்து நன்மை செய்கிற பூச்சியை சேர்ந்து தான் நம்ம அழிச்சிடணும். அதனால வந்து ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் கடைசி வரையுமே நோய் எதிர்ப்பு தன்மையோடு விளங்குறது பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய அத்தனை பொருட்கள் தான் நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்கும். சரி, அசோஸ்பயர் தான் பாஸ்போ பாக்டீரியா இருக்கும். இந்த அசோஸ்பயர் பாஸ்போ பாக்டீரியா நாற்றை பிடுங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக ரவுண்டாக ஒரு இதை கட்டிட்டு அதுக்குள்ளார அந்த பாஸ்போ பாக்டீரியாவும் அசோஸ்பயர் எடுத்து நம்ம வந்து கரைச்சி விட்டுட்டு நாற்றை பிடுங்கிட்டு அந்த கட்டையை எடுத்து அதில் வச்சு அதுக்கடுத்து அதை எடுத்து வடிச்சுட்டு மறுபடியும் எப்படி நட்டோம்னாவே போதுங்க. இதுக்கு ட்ரிப் பண்ணி அந்த வேரை ட்ரிப் பண்ணி நட்டும்போது அது வேரில் இருக்கிற இதுங்களெல்லாம் தயார் பண்ணி அதுக்கு உண்டான அந்த நைட்ரேட்ஸ்லாம் பிக்சர்ஸ்லாம் ரெடி பண்ணி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடும்போது வேர் வந்து அதிகமாக வேர் வரும், கிளைப்புத்தன்மை நிறைய வரும். இதனால் வந்து நம்மளுக்கு பல நன்மை இருக்கும். அதே மாதிரி நடவு வயலையும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு வந்து 2.5 கிலோ குறைஞ்ச வச்சு அசோஸ் வந்து நம்ம தூவி விட்டோம்னு வச்சுங்க, அது ரொம்ப நல்லா வருங்க.